ஹாய் மக்களே, இத்தனை நாள் யூடியூப் பண்ணல, ஏன்னு தெரியல. இனி பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு. டெய்லியும் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ என்னன்னா, அங்கே மெட்ராஸில் சட்டசபையில் சமையல் பார்த்தீங்க, சட்டசபையில் கிடையாது, எங்கள் வீட்லேயும் சண்டை நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ டிஎம்கே ஆட்சி மாறி கொஞ்சம் நல்ல ஆட்சி போகுது. அது மாதிரி தான். அதாவது என்னோட லைஃப் வந்து டிஎம்கே ஆட்சி மாதிரி சாப்பாடு எப்படின்னா ஒன்றுக்காக நீங்கள் சாப்பிடவே முடியாத அளவு செஞ்சுட்டு இருந்தான். அதாவது ஒரு பருப்பு வைப்பா பாருங்க, சாம்பார் ரசம் எல்லாம் வைப்பான், வாயில வைக்க முடியாது அவ்வளவு டேஸ்ட்டை வைப்பான். வாயில வைக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டை வைப்பான்னு வச்சுங்க. அப்புறம் வந்து ஓனன்னு சொல்லி போட்டுங்க, நேற்று ஒரு கல்யாண சாம்பார்னு ஒன்று வச்சாங்க. எல்லா காயும் போட்டு உள்ள போட்டு சாம்பாருங்களாம், அதான் கல்யாண சாம்பார். பாருங்க, கல்யாண சாம்பார் வச்சுட்டுங்க, அது கூட பரவாயில்லைங்க, சாப்பிட்டாச்சுங்க. பாயாசம்னு ஒன்று வச்சாங்க, 1 கிலோ வெள்ளத்தை போட்டு உள்ள போட்டு எல்லாம் போட்டு சக்கரைப்பா போட்டு எல்லாம் போட்டு பாயாசம் வச்சு, ஏதோ ஒரு படத்துல ரஜினிகாந்த் ஒரு 50 இட்லி வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி பாயாசம் ஊத்தி வச்சு குடிங்க குடிங்க குடிங்க. எப்படிங்க குடிக்கிறது? இந்த பாயாசம் சக்கரை 1 கிலோ வெள்ளத்தை போட்டு ஒட்டுக்கா செஞ்சுட்டா குடிக்க சத்தியமா குடிக்க முடியல. ஓணம் வந்து அவளுக்கு தான் ஓணம். கிட்டத்தட்ட ஒரு 10-20 டம்ளர் பாயாசத்தை குடிச்சிட்டு மப்பு வந்துரு. பாயாசம் குடிச்சா ஏன்னா இனிப்பு, அது மாதிரி இனிப்பு சுவை வந்து மப்பு ஏற்றிது. குடிச்சு பாருங்க, ஒரு போதை அடிச்சுமா உட்காந்துருக்கேன். அக்கா போதை ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எதுக்கு நான் சண்டைன்னு சொல்றதுன்னா, சாப்பாடு வந்து டேஸ்ட் ஒரு அளவுக்கு வைப்பா. இதை விட ஒரு நடந்ததுன்னா 6 o'clock ஈவினிங் ஆனா அங்க ஒரு லேடிஸ் மீட்டிங் நடக்கும். இவங்க பக்கத்து வீட்டுல அவங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க. வாக்கிங் போயிட்டு 6 மணிக்கு போய் உட்கார்ந்தாலே 8 மணி வரைக்கும் மீட்டிங் போடுவாங்க. ஒண்ணுமே இருக்காது. நாங்க வந்து எப்பவுமே 6:45 சாப்பிட்ற டைம், என்னோட டைம் என்ன வேணும் எட்டி பார்ப்பேன். இவ்வளோ சுமதி வரையானே வரமாட்டான். ஏதோ பண்ணிட்டு நானே சோத்தை போட்டு சின்ன வெங்காயத்தால துளிச்சு இருக்கிறத போட்டு சாப்பிட்டு கப்புனு படுத்தி பிடிச்சி என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. டிஎம்கே ஆட்சி மாறி விஜய் ஆட்சி வந்த மாதிரி சுமதி ஆட்சி கொடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் சுமதி ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே என்னோட குடும்பத்தோட சின்ன சட்டசபை. அதனால முடிஞ்சதுங்க. பாய், டெய்லி சந்திக்கிறேன். பாய்.